மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறைவன் தமது அமைதியை வழங்குவாராக. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன? இந்த செல்வரான இளைஞருக்கு எல்லாம் இருக்கின்றது. எல்லாம் இருந்தும் அவரிடம் ஒரு குறையும் இருக்கின்றது. அந்த குறையை அவர் சரி செய்ய விரும்புகின்றார். என்ன அந்த குறை? நிலைவாழ்வு என்பது என்ன? அதை அடைவது எப்படி என்ற கேள்வி, அதற்கான விடை அவருக்கு தெரிய வேண்டும். எனவே இயேசுவை அணுகுகிறார். போதகரே, நிலைவாழ்வை அடைய நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்கின்றார். நன்மையை பற்றி என்ன ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்று இயேசு சொன்னவுடன், இந்த நன்மையை பற்றி என்ன ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே என்ற அந்த நல்லவர் ஒருவரே என்ற வார்த்தையை சிலர் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து நல்லவர் ஒருவரே, அவர் கடவுளே என்று குறிப்பிடுகிறார். எனவே இவர் கடவுள் அல்ல, இவர் கடவுள் அல்ல என்று இயேசுவை குறித்து கூறுகிறார்கள். ஆனால் இயேசு நல்லவர் ஒருவரே என்று சொல்வதன் மூலமாக ஆம், கடவுள்தான் நல்லவர் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதே போல தான் கடவுள் அல்ல என்பதையும் அவர் நிராகரிக்கவில்லை. மாறாக அந்த இளைஞனுக்கு போதகரே என்று குறிப்பிட்ட அந்த இளைஞனுக்கு போதகரே என்ற வார்த்தையோடு நின்று விடாமல், உண்மையான போதகர் யார் என நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், உண்மையான நிலைவாழ்வுக்கு வழிகாட்டக்கூடியவர் யார் என்பதை நீர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவருக்கு அறிவுறுத்துகிறார். அதை இந்த நற்செய்தியின் இறுதியிலே, நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்ற வார்த்தையின் மூலமாக உண்மையான போதகர், உண்மையான நிலைவாழ்வை வழங்கக்கூடியவர், உண்மையான இறைவன் இவர்தான் என்பதை நம்மால் அறிய முடியும். அவன் எவற்றை என்று கேட்கிறான். உங்களிடம் நீங்கள் 10 கட்டளைகளை கூறுங்கள் என்று சொன்னால் என்ன சொல்லுவீர்கள்? கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே என்று ஆரம்பிப்பீர்கள், இல்லை அல்லவா? உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக என்று தானே ஆரம்பிப்பீர்கள். அதே போல யூதர்களிடம் கட்டளை என்று கேட்டாலே அவர்கள் சொல்வது இதுதான்: இஸ்ரவேலே கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்றுதான் கூறுவார்கள். ஆனால் இயேசு அவ்வாறு சொல்லாமல் இதை சொல்லுகிறார். என்னவென்று? கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, பிறர் தாரத்தை விரும்பாதே, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அதற்கு அந்த இளைஞர், இவற்றையெல்லாம் நான் சிறுவயது முதலே கடைபிடித்து வருகிறேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்கின்றார். ரோமையர் 3:20 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம்: திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை. இவன் கட்டளைகளை மேலோட்டமாக கடைபிடித்தாலே நிலை வாழ்விற்குள் நுழையலாம் என்று எண்ணுகின்றான். அதன் உட்பொருள் சொல்வது என்ன? யாக்கோபு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 25வது வசனத்திலே, நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை, மாறாக அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள், தம் செயல்களால் பேறு பெற்றவர்கள் ஆவார்கள் என்று வாசிக்க கேட்கின்றோம். இதைத்தான் அவன் செய்ய மறந்தான், செய்ய மறுத்து போனான். எனவே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, நீ நிறைவுள்ளவராக விரும்பினால் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் செல்வராயிருப்பீர் என்று சொன்னவுடன் அவன் முக வாட்டத்தோடு மன வருத்தத்தோடு அவரை விட்டு சென்று விடுகிறான். இதன் மூலம் லேவியர் அதிகாரம் 19வது அதிகாரம் 18வது வசனத்திலே வருகின்ற, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்ற சட்டத்தை மீறுகின்றான். இதைத்தான் இயேசு கிறிஸ்து முதன்மையான கட்டளைக்கு இணையான கட்டளையாக வைக்கிறார். அவன் கடவுளை காட்டிலும் செல்வத்தை அதிகம் அன்பு செய்தவனாக மாறுகிறான். விண்ணக வாழ்வை தேடி வந்தவன் செல்வத்தை தேடி புறப்பட்டு சென்று விட்டான். 1 யோவான் 4:20 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம்: கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர், தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதவோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது என்று வாசிக்க கேட்கின்றோம். நாமும் நாள்தோறும் கோவிலுக்கு செல்லுகின்றோம், இறைவனை அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு. இந்த செல்வரான இளைஞனைப் போல உண்மையில் நாம் யார் என்று சிந்திப்போம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.